துதிப்பாராக. திறந்த இருதயத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் இந்த 7வது மாதத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு பேதுரு எழுதின 1வது நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். எல்லாரும் வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் பாருங்க, எல்லா சத்தமா வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி இந்த வசனத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயம் இந்த வார்த்தையால் நிரப்புவீராக. உம்முடைய சத்தமே காதுகளை கேட்க செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம், ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு மனுஷன் பேச கேட்க நாங்க வரல, கர்த்தர் பேச நாங்க கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்தவர் இது விளங்க செய்வீராக. இதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. திறந்த இருதயத்தோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படிதல் இருதயத்தோடு இந்த வசனத்தை கேட்க எங்கள் உதவி செய்யுங்க. எங்களோடு பேசும். உம்மால் என்று எதுவும் செய்ய முடியாது. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதர்களுக்கு அவன் எழுதுகிறான். இந்த மாதம் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற விதம், அவர் உயர்த்துகிற ஒரு கரத்தை நமக்கு நேராய் கத்த நீட்டி இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை உயர்த்த போகுது, நம்முடைய குடும்பத்தை உயர்த்த போகுது, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த போகுது. அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு இது எழுதுகிறார் பேதுரு? யாருக்கு இது எழுதுகிறார்? ஆகையால் உங்களை உயர்த்துவார், அடங்கி இருங்கள். யாருக்கு சொல்லுகிறார்? யாருக்கு எழுதுகிறார்? அதை புரிஞ்சாதான் வசனத்தினுடைய உண்மையான சாராம்சத்தை நாம் அனுபவிக்க முடியும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்த்தோம்னா அங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிற நபர்களுக்கு அவன் எழுதுகிறான். சிதறி இருக்கிற, ஏன் இவங்க சிதறப்பட்டாங்க? ஒன்றாய் இருந்தவர்கள், கவனிங்க, ஒன்றாய் இருந்த எருசலேமிலே ஒன்றாய் இருந்து தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்ததான கிறிஸ்தவர்கள், யூத மக்கள்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் சிதறப்பட்டார்கள். ஏரோது ராஜாவினால் சிதறப்பட்டார்கள், பிலிப்பு ராஜாவினால் சிதறப்பட்டார்கள், ரோமர் ராஜாங்கத்தில் அவர் சிதறப்பட்டார்கள். கடைசியா அவர் சிதறப்பட்ட ஆண்டு கிபி 62. இயேசு கிறிஸ்து பிறந்து 62 வருஷத்துலதான் இந்த பிரச்சனை வருது. நீரோ மன்னன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த வசனத்தை நான் சொல்றதை கவனிங்க. நீரோ என்ற ஒரு மன்னன் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தான். அவன் கிறிஸ்தவர்களை ரொம்ப ஒடுக்கினான். இயேசுவை பற்றி எவரும் பேசக்கூடாது, இயேசுவை எவரும் ஆராதிக்க கூடாது, இயேசுவை எவரும் தொழுது கொள்ளக்கூடாது, சபைக்கு யாரும் போகக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தை கொடுக்க ஆரம்பித்தான். அதன் அடிப்படையிலே சீசர்கள் ஒரே இடத்துல இருக்க முடியாம பல தேசங்களிலே பிரிந்து போனார்கள். பேதுரு, கவனிங்க, பேதுரு எழுதும் பொழுது அவனும் எருசலேமில் இல்லை, அவன் பாபிலோனில் இருக்கிறான். பாபிலோன் நேபுகாத்நேச்சார் இடத்துல அங்க பிரச்சனையில பல கூட்டங்கள் சிதறப்பட்டது. அதுல ஒரு கூட்டம் பாபிலோனுக்கு போனது. அங்க இருந்து அவன் லெட்டர் எழுதுறான். ஒரு விசுவாசியை கொடுத்து, நீ யாரெல்லாம் பார்க்குறியோ அவங்ககிட்ட என்ன செய்ய, இந்த லெட்டரை கொடு, பார்க்குற ஆள்கிட்டெல்லாம் கொடு, நீ போகிற இடமெல்லாம் அடுத்தடுத்து இந்த லெட்டர் போகட்டும். அப்படியே போய் 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 பல தேசங்களை சுற்றி இந்த மூலச்சுவடி
ஒரு குகைக்குள் எடுக்கப்பட்டு பேதுரு நிருபம் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அது வேதத்திலே வல்லுநர்கள் சேர்க்கப்பட்டது. கவனிங்க, சிதறி இருக்கிற நபர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, அவர்களின் உபத்திரவத்திலே அவர்களை தேற்றுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை கண்டிப்பா ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அங்கெங்க இப்படி சிதறி கிடக்கிறமே, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படி நினைக்காத. நிச்சயமாக சிதறி இருக்கிற இடத்துல கண்டிப்பா உன்னை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கொஞ்சம் அடங்கி இரு. 6வது வசனத்துல போட்டிருக்குது, பலவித சோதனையினால யூதர்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டாங்க. பைபிள பாருங்க, பைபிள பாருங்க, பைபிள பாருங்க. இதே அதிகமா இருக்கு சில பேர். பைபிள பாருங்க. பாக்குறீங்களா? வாசிங்க 6வது வசனம் கடைசி வாசிங்க. 6வது வசனம் கடைசி பகுதி. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது கொஞ்ச காலம். இது எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை நீடிக்கும்? இப்படியே என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது, இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே, இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது கொஞ்ச காலம் உங்களுக்கு பிரச்சனை. பலவித சோதனை துக்கப்பட்டு இருக்கு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உன் தெய்வம் உன் சோதனையில உன் பிரச்சனையில உன்னை அவர் உயர்த்துவார். உன் வாழ்க்கையை கண்டிப்பா உயர்த்துவார். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, கடவுளை என்ன மறந்துட்டா நினைக்காத. உன் பிரச்சனையில கர்த்தர் உன்னோடு இருக்கிறா, கண்டிப்பா உன்னை உயர்த்துவா. சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார், சோதனையில துக்கப்படுவர்களுக்கு எழுதுகிறார். 3வது ஒரு கூட்டம், கவனிங்க, இதான் ரொம்ப கொடூரமானது. அந்த நீரோ மன்னன் என்ன செய்வானா, கவனிங்க, அவன் பார்க்கிற கிறிஸ்தவர்களை என்ன செய்வான் என்றால், அவன் அவர்களை பிடித்து ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு நாளும் கெட்டி வச்சு அவர்கள் மேலே எரிகிற திரவத்தை ஊற்றி, அது பெட்ரோலோ அவன் கையில என்ன கிடைக்குதோ அதை மேலே ஊற்றி அந்த கிறிஸ்தவர்களை எரித்து அந்த வெளிச்சத்துல இவன் நடந்து வந்து சந்தோஷப்படுவான். ஒரு நீரோ மன்னன், அவன் ரொம்ப மோசம். ஹிட்லர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை காட்டிலும் பல மடங்கு கொடூரமானவன் நீரோ மன்னன். இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்து இறந்தார்கள். கதர்வா அவங்க சத்தம் இவன் காதுல கேட்கும், அது கேட்கணும். நல்லா கட்டி வச்சு பெட்ரோலை ஊத்தி அவர்களை எரித்து அந்த கதறல் சத்தத்திலையும் அந்த வெளிச்சத்திலையும் நடந்து வந்து உள்ளம் குளிர்ந்து அப்படியே கைதட்டி சிரிப்பானா. இதை பார்த்து நிறைய கிறிஸ்தவர்கள் வேதனைப்பட்டார்கள். இப்படி ஒரு அக்கினிக்குள்ள நம்ம சாகணுமா, இப்படிப்பட்ட வேதனையில சாகணுமா, இப்படிப்பட்ட உபத்திரத்துல சாகணுமான்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. கிறிஸ்தவத்தை விட்டுறலாம் சொல்லி நிறைய பேர் யோசித்தாங்க. 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4:12 பாருங்க, எல்லாம் பாருங்க. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். உங்க நடுவில் ஒரு அக்கினியை பாக்குறீங்களே, எரிகிற அக்கினியை பாக்குறீங்க, அதை கண்டு வேதனைப்படாதீங்க, அதை கண்டு திகைக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. அக்கினின்னு போட்டுக்க பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அது நீரோ மன்னன் கொடுத்த அக்கினி. அக்கினியை பார்த்து பயப்படாத. அப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ள போனா சந்தோஷப்படு, மகிழ்ச்சிப்படு, வெட்கப்படாத. நிறைய பேர் இதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? நிறைய பேர் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெட்கப்பட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் சொன்னாதான் கெட்டி வச்சு எரிச்சிடறான். கெட்டி வச்சு என்ன பண்ணிடுறான்? எரிச்சிடறான். அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆர் யூ கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆர் யூ கிறிஸ்டியன் சொல்ல மாட்டீங்கன்னா அந்த இடத்துல டபக்கு போட்ட தூக்கி வச்சுக்கிறது நிறைய பேர் செஞ்சாங்க. கிறிஸ்தவன் சொன்னா தன்னை கெட்டி வச்சு தோலை உரிச்சு ரத்த சாட்சிய பெட்ரோல் ஊத்தி எதை ஊத்தி எரிச்சிடறான். மறுதளிக்கிறவனை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படல.
இந்த பேதுரு சொல்றாரு, அக்கினியில் ஒரு கூட்டம் எரியுது பாரு, அவங்களை குறித்து சந்தோஷப்படு. நீ அதுக்குள்ள போன சந்தோஷப்படு, பரலோகத்துல உனக்கு மகிமை பெரிதாக இருக்கும். நீ வெக்கப்படுற. 16 வசனம் பாருங்க, 4:16. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இருங்க சிஸ்டர், எல்லாரும் பாருங்க. 4:16 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அதன் நிமித்தம் தேவத்தை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்குகிறது. கண்டினியூஷன் பாருங்க. கிறிஸ்தவனாய் இருப்பதனால பயந்து ஒதுங்கி, நான் கிறிஸ்தவன் இல்ல ஐயா, என்னை விட்டுருங்க, நான் கிறிஸ்தவன் இல்ல, நான் விக்கிறதை சேவிக்கிறவன், தான் உயிருக்கு பயந்து, தன் ஜீவனுக்கு பயந்து கிறிஸ்தவத்தை மறுதலிக்கிறவன் நியாய தீர்ப்பு நாளிலே குற்றவாளியாக இருப்பான். குற்றவாளியாக இருப்பான். ஒரு சாதாரண ஜீவனுக்கு பயந்து ஜீவன் உள்ளவரை மறுதலிக்காதுன்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். என்ன வரப்போது? மிஞ்சி மிஞ்சி போன உயிர் போகும், அவ்வளவுதானே. நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு கிடைக்கிற மகிமை அவனால ஜீரணிக்க முடியாது. கர்த்தருனை அந்த அளவுக்கு வைப்பான். இப்பொழுதல்ல, இந்த வாழ்க்கை உனக்கு முக்கியம் கிடையாது. இப்ப வாழ்ற வாழ்க்கை உனக்கு முக்கியம் கிடையாது. இந்த ஜீவன் உனக்கு நிரந்தரம் இல்லை. ஆகவே நீ கிறிஸ்தவ சொல்றதுக்கு வெட்கப்படாத. புரியுதுங்களா? இப்ப இந்த வார்த்தை ஏன் கொடுக்குறான்னு தெரியல. இனி ஒரு காலம் வரும், கண்டிப்பா அரசாங்கத்தின் மூலமாக கண்டிப்பா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உபத்திரவ காலம் உண்டு. உபத்திரவத்தை சந்திக்காமல் திருச்சபை எழுப்புதலை சந்திக்காது. எழுப்புதல் 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 எல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்காங்களே, எழுப்புதலை கத்த டக்குன்னு கொடுத்துட மாட்டார். ஒரு உபத்திரவத்தை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் சபைக்குள்ள எழுப்புதல் வரும். எழுப்புதலுக்கு அப்புறமாக கத்தர் வருவார். அந்த எழுப்புதல் நிற்கிறவர்களையும் அந்த எழுப்புதல் வைராக்கியமாக இருக்கிறவர்களை மட்டும் கத்த தூக்கிட்டு போவார். உபத்திரவத்தில் போகும் பொழுது அநேக தோற்று போவார்கள். இங்கே பேதுரு எழுதும் பொழுது அநேகர் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெட்கப்பட்டாங்க. நான் கிறிஸ்தவன் சொன்னா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன் சொன்னா என்னை பார்த்து அநியாயமா பேசுறாங்க, நான் கிறிஸ்தவன் சொன்னா எனக்கு வர்ற உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அரசாங்கத்துல நான் புறக்கணிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அன்னைக்கு மாறுறாங்க, இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அரசாங்கத்தினால் வருகிற சலுகைக்காக கிறிஸ்தவன் என்று சொல்லி அந்த பெயரை மறைத்து நான் ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நன்மை அனுபவிச்சா தேவனுடைய பார்வையில் அவன் குற்றவாளி, அவன் மாய்மாலம் பண்றவன். தைரியமா நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், தைரியமா சொல்றேன். கத்த சொன்னதுனால சொல்றேன். ஒரு ஹிந்துன்னு சொல்லி, ஒரு புறஜாதின்னு சொல்லி ஒரு நன்மையை அனுபவிச்சு கத்தரை மறுதளித்தால் தேவனுடைய பார்வையில முதல் அக்யூஸ்ட் நம்ம தான். அதுதான் பேதுரு சொல்றாரு, நீ ஏன் வெட்கப்படுற? நீ ஏப்ப வெட்கப்படுற? கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஏன் வெட்கப்படுற? எல்லாரோட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஒரு கும்பாலம் போட்டுக்கிட்டு இருக்கிற. நியாய தீர்ப்பு துவங்க போகிறது. அது எங்க இருந்து துவங்க தெரியுமா? உன்னில் இருந்து தான் துவங்கும். தேவனுடைய வீடு யாரு? வெரி குட். தேவனுடைய வீடு யாரு? அங்க என்ன போட்டிருக்கு? நியாய தீர்ப்பு புறஜாதியிலிருந்து துவங்காது. எங்க இருந்து துவங்கும்? நீங்க நான் நம்மகிட்ட இருந்துதான். நான் சொல்ல போனா, நான் வாசிக்கும் பொழுது என்கிட்ட இருந்துதான் நியாய தீர்ப்பு தொடங்கும். கத்தரை மறுதளித்தவனுக்கு என்ன கிடைக்கும்? என்னைய வச்சு கத்தர் காட்டுவார். கத்தரை நேசிக்கிறதுக்கு என்ன நடக்கும்? என்னைய வச்சு கத்தர் காட்டுவார். கத்தருக்கா வைராக்கியம் நிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? என்னைய வச்சு மற்றவர்களுக்கு காட்டுவா, அடுத்த ஆளு காட்டுவா. கத்தரை விட்டவனுக்கு, கத்தரை வேண்டாம் என்று வெறுத்தவனுக்கு, கத்தரை புறக்கணிச்சவனுக்கு என்ன கிடைக்கும்? என்னைய வச்சு காட்டுவான். நான் அப்படி இருந்தால் என்னைய வச்சு காட்டுவேன். நன்மையோ தீமையோ நியாய தீர்ப்பு நாள்ல வர்ற பலனை கத்தர் என் மூலமாக அப்படி எடுத்துக்கணும். உங்க மூலமாக தான் கத்தர் மற்ற ஆளுக்கு நிரூபிச்சு காட்டுவான். யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். வெட்கப்படாதீங்க. கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. உன் தெய்வம் உன்னை கைவிட மாட்டா. உன் தெய்வம் உன்னை அவன் கொடுக்கிற கொஞ்சம் சலுகை இருந்தாலும் பரலோகத்து தெய்வம் உனக்கு கொடுக்கிற சலுகை பிரதானமானதாக இருக்கும், நிச்சயம் இருக்கும். அதனால சொல்றாரு, அவன் வேண்டாம் என்று, கிறிஸ்தவன் வேண்டாம் என்று ஒரு கூட்டம் போய் நீரோ மன்னனோட அட்ஜஸ்ட் பண்றாங்க. அவங்கள தெய்வம் உயர்த்தாது. வைராக்கியமா நின்னு பாரு, ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார்.
இந்த நீரோ மன்னன் அழிவு ரொம்ப மோசமா இருந்துச்சு. கிறிஸ்தவர்களை கொன்னு கூச்சானே, அவனுடைய முடிவு ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ரொம்ப கேவலமாய் செத்தான். ரொம்ப கேவலப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு செத்தவன் நீரோ மன்னன். ஆனா எவர்ல அவன் கேவலப்படுத்த நினைச்சானோ அந்த கிறிஸ்தவம் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்குது. அல்லேலூயா. அழிக்கன்னு நினைச்ச கிறிஸ்தவம் மகிமையா இருக்குது. அழிக்கன்னு நினைச்சவன் கேவலப்பட்டு அழிந்து போனான். அதனாலதான் சொல்றேன், யாராவது உன்னை பார்த்து கிறிஸ்தவன் கேட்ட நெஞ்சு நிமிந்து, ஆமா நான் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவன், நான் வைராக்கியமான கிறிஸ்தவன், நான் உண்மை உள்ள கிறிஸ்தவன், நான் உத்தம கிறிஸ்தவன், நான் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற கிறிஸ்தவன் சொல்லி நீ சொன்னேன்னா ஆண்டவர் அங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சவன் நியாய தீர்ப்பு உங்கள்கிட்ட துவங்கும் பொழுது அன்னைக்கு நின்னுலப்பா, இந்த வாங்கிக்க மகிமை, இந்த வாங்கிக்க உனக்கு பரிசு, இந்த வாங்கிக்க உனக்கு பொக்கிஷம் சொல்லு. என் தெய்வன் நியாய தீர்ப்பு நாளில் உன்னை மகிமைப்படுத்துவா, உன்னை உயர்த்துவா. ஆமாம் சொல்லுங்க. நம்மை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்க உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிட வேண்டாம். எத்தனை காலத்துக்கு இந்த போராட்டம், எத்தனை காலத்துக்கு இந்த பிரச்சனை? கவனிக்கிறீங்களா? 6 மாசம் ஆயிடுச்சு, ஒண்ணு வாழ்க்கையில முன்னேறினபடியாகவே இல்லை. என் வாழ்க்கை ரொம்ப சவக்கழிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை, குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. அப்படி சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த மாதம், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை, வேற யாருக்கும் கிடையாது. அப்படி உபத்திரத்துல சோர்ந்து போய் இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்துகிற காலம் வந்து விட்டது. This is my time. இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற மாதம். இந்த மாதம் கர்த்தர் சொல்றபடி நீங்க இருந்து பாருங்க, கர்த்தர் சொல்றபடி வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார்? வாசிங்க, சங்கீதம் 113:4 போடப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார்? எழுதிங்க, வசனம் எழுதுங்க, வசனத்தை எழுதுங்க, எழுதுங்க, பாருங்க, படிங்க, கேளுங்க, விசுவாசத்தோடு கீழ்ப்படிங்க. அந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார்? 113வது சங்கீதம் 4வது வசனத்துல இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். உயர்ந்தவர் தான் நம்மை உயர்த்த முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப பிசாசால ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, உயர்த்த சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏன் முடியாது? ஏன் பிசாசால ஒரு மனுஷனை உயர்த்த முடியாது? சொல்லுங்க. அவனே விழுந்து போனவன், அவனே உயரத்திலிருந்து விழுந்து போன தூதன் பிசாசாக மாறினான். விழுந்து போனவன் ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்த முடியாது. கீழே கிடக்கிற ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை, அவனே நடக்க முடியல. கவனிங்க, அவனே நடக்க முடியல, அவன் எப்படி இன்னொருத்தனை உட்கார வைக்க முடியும்? முடியுமா? முடியாது. விழுந்து போன பிசாசு, விழுந்து போன பிசாசு, இந்த உலகத்தில் இருக்கிற சக்திகள் எந்த மனுஷனை உயர்த்தாது. அதான் கர்த்தர் தெளிவா சொல்றார், நான் உன்னை உயர்த்துவேன். ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர்னா, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இருக்கிற கடவுள். இவர் உயரத்தில் இருக்கிறவர். எல்லா ஜாதிகளிலும் எல்லா தேவர்களிலும், வேதம் அழகாய் போடப்பட்டிருக்கிறது, எல்லா தேவர்களிலும் எல்லா தெய்வத்திலும் இவர் மட்டும்தான் உயர்ந்தவர். இன்னும் அழுத்தமா சொல்றேன், பரிசுத்தத்தில் உயர்ந்தவர் நம்முடைய தெய்வம் தான். கண்டிப்பா ரெக்கார்டு போகுது, எல்லாருக்கும் போகும். பரிசுத்தத்தில் உயர்ந்தவர் நம்முடைய தெய்வம். எந்த தெய்வமாவது நெஞ்ச தட்டி எந்த பைபிளர் எந்த புக்ல போட்டிருக்குதா, என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யாருமே குற்றப்படுத்தக்கூடும், எந்த தெய்வமாவது கேட்டிருக்குதா? கேட்க முடியாது. 1008 ஓட்டை இருக்குது. அதனாலதான் எந்த தெய்வம் இந்த வார்த்தை சொல்ல, நம்முடைய தெய்வம் சொல்லி இருக்குது, இவர் பரிசுத்தத்தில் உயர்ந்தவர். யாத்திராமம் 15:11 போடப்பட்டிருக்கிறது, இவரே பரிசுத்தத்தில் மேன்மையானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகளிலே உயர்த்தப்படத்தக்கவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர். இவருடைய கேரக்டரே உயர்ந்த கேரக்டர். எல்லாவற்றையும் கடந்தவர் தான் கடவுள். கவனிங்க, எல்லாவற்றையும் கடந்தவர் தான் கடவுள். எந்த கடவுளாவது மறிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்குதா? எத்தனை 33 கோடி தேவர்கள் சொல்றாங்க. எந்த கடவுள் அது வேதாகமத்துல எந்த புக்கிலையாவது
எந்த மார்க்கத்திலேயாவது ஒரு தெய்வம் மறிச்சு மறுபடியும் உயிரோடு வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கு சொல்லுங்க பாப்போம். உலகத்திலேயே திறந்த கல்லறை நம்முடைய தெய்வத்தை மட்டும்தான் இருக்குது. அது உலகமே சாட்சி, எல்லா தெய்வமும் எல்லா மனிதர்களும் சாட்சி. இயேசு இங்க இல்லை, அவர் உயிர் திறந்து விட்டார், அவ்வளவுதான். மற்ற இடத்துல எல்லாம் கல்லறையை பார்க்கலாம், மரித்தருடைய கல்லறையை பார்க்கலாம், மகான்களுடைய கல்லறையை பார்க்கலாம். ஏன் நம்முடைய மாகாணத்துல இங்க இருந்து போன ஜனாதிபதி அப்துல் கலாம், அவருடைய கல்லறை இன்னைக்கு எங்க இருக்குது? பேய் கரும்புல இருக்குது. அங்க எங்கேயா அந்த வார்த்தையை போடப்பட்டிருக்குதா? அப்துல் கலாம் இங்க இல்லை, அவர் உயிர் திறந்து விட்டார் அப்படி போட்டிருக்கா? இல்ல. அங்க சமாதி தான் பார்க்க முடியும். காந்தி சமாதி டெல்லியில பார்க்க முடியும், காமராஜ் சமாதி, பரிசுத்தவான்களுடைய கல்லறை எல்லாம் பார்க்கலாம். ஆனா திறந்த கல்லறை இயேசுட்ட மட்டும்தான் இருக்குது. அதுல என் தெய்வம் உயர்ந்தவர். சத்தமாமே சொல்லுங்க. அதனாலதான் இந்த தெய்வத்துக்கு இவ்வளவு கத்தி ஆராதிக்கிறோம். இந்த தெய்வத்துக்கு பின்னாடி போகிற நம்ம ஜனங்க ஏன் இவ்வளவு கத்துறோம்? மற்றவங்களை இவ்வளவு கத்தி ஆராதிக்க முடியல. ஏன்? நமக்குள் இருக்கிற கர்த்தர் உயர்ந்தவர். அவர் உயர்ந்தவர், ஆகவே நம்மை உயர்த்துகிறார். சங்கீதம் 91:14 பாருங்க. ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார்? சங்கீதம் 91:14 போடப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நல்லா பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயரத்துல வைப்பேன், உயர்ந்த இடத்துல. ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார்? அவர் உயர்ந்தவர், ஆகவே நம்ம உயர்த்துகிறார். கவனிங்க, வசனம் இருதயத்துல போகணும், மண்டக்குள்ள போக கூடாது, நோட்டுக்குள்ள போக கூடாது, இருதயத்துல போகணும். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வசனம் தான் உங்களை காப்பாற்ற போகுது, இந்த வசனம் தான் உங்களை உயர்த்த போகுது. ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார்? அவரை எவரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஏன் கர்த்தர் உயர்த்துகிறார்? ஏன்பா இந்த குடும்பத்தை உயர்த்துனீங்க? இது என் பிள்ளை, ஆகவே நான் உயர்த்துறேன். இது என்னை சேவிக்கிற பிள்ளை, என்னை அறிந்திருக்கிற மகள், என்னை அறிந்திருக்கிற மகன். அந்த வைராக்கியத்துல கர்த்தர் உயர்த்துறாரா? சத்தமாமே நிலையில சொல்லுங்க. அவன் என்னை அறிந்திருக்கிறபடியா அவனை நான் உயர்த்துவேன். ரட்சிக்கப்பட்டவங்களை கையை உயர்த்தி அல்லில சொல்லுங்க. உங்களுக்கு உயர்வு கண்டிப்பா நிச்சயம். ஏன்னா நீங்க தெய்வத்தை அறிந்திருக்கிறீங்க. இவர் தான் உண்மையான தெய்வம், இவர் தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர், இவர் தான் விமோச்சனத்தை கொடுக்கிறவர், சொர்க்கத்தை இவர் தான் கொடுக்கிறவர் என்று தெய்வத்தை காரியங்களை அறிந்து அவர் பின்னாடி அறிந்தவர்களாய் போய் கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து சொல்றாரு, என்னை நீ அறிந்தபடியினாலே உன்னை நான் உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா. அவர் உயர்ந்தவர், ஆகவே உயர்த்துகிறார். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே. சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை போடப்படும், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் காலை எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்திருக்கிறீங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இருப்பதனால கிடைக்கிற சந்தோஷம் அந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. குடிக்க கஞ்சி இல்லாம இருக்கலாம், குடிக்க கஞ்சி இல்லாம இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம், நல்ல வீடு இல்லாம இருக்கலாம், நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், புத்தி இல்லாம இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்தும ரட்சிப்பு இருக்குது பாருங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தெய்வமாய் கொண்ட நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், உங்களை நான் உயர்த்துவேன். ரட்சிக்கப்பட்டதுக்காக ஞானஸ்நானம் எடுத்ததுக்காக வேதனைப்படக்கூடாது, சர்ச்சுக்கு வர்றதுக்காக வேதனைப்படக்கூடாது. அது பிசாசுடைய தந்திரத்துல ஒண்ணு. ஏன் ரட்சிக்கப்பட்ட ஏன் ஞானஸ்நானம் எடுத்த, ஐயோ உபத்திரமா இருக்குது, வார வாரம் இப்படியா, வார வாரம் இப்படியா, இது பிசாசுடைய வார்த்தை. உன்னை வேதனைப்பட வச்சு கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைய வைக்காமல் கர்த்தர் கொடுக்கிற உயர்வுக்கு உன்னை விலக்கி வைக்கிற தந்திரசாலி பிசாசு. அவன் தந்திரமா சொல்லுவான், நீ ரட்சிப்பை நினைச்சாதானே உயர்வ, நீ ரட்சிக்கப்பட்ட சந்தோஷமா எண்ணினா தானே உயர்வ. அதை யோசிக்க விடாதபடிக்கு நம்ம வேதனைப்பட வைப்பான். யூ ஆர் டு வெரி வெரி கேர்ஃபுல். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக டெய்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தேவன் சொல்றாரு, நான் உங்களை உயர்த்துவேன்.
இந்த செய்தி தலைப்பே அதான், தேவன் நம்மை உயர்த்துகிறவர். நம்மை உயர்த்துவே சொன்ன ஆண்டவர் நம்மிலே உயர்த்துகிற 3 காரியங்கள் இருக்கு. எதை உயர்த்துவார்? நம்மிலே தேவன் எதை உயர்த்துவார்? இதான் ரொம்ப முக்கியம். உயர்த்துவார்னா ஒரு மனுஷனை தூக்கி அப்படியே மேல உட்கார வைக்கிறதா? அதல்ல. வசனத்தின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை உயர்த்துவார் என்றால் என்னுடையதை கர்த்தர் உயர்த்த போகிறார். அது எது? முதலாவதாக வாசிங்க, சங்கீத புஸ்தகம். எதை கர்த்தர் உயர்த்துவார்? நம்மிலே தேவன் எதை உயர்த்துவார்? சங்கீதம் 75:10 வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 75:10 வாசிங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். முதலாவதாக கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்துவேன் என்பதின் அர்த்தம் என்ன என்றால், உன்னிடத்தில் இருக்கிற கொம்பை நான் உயர்த்துவேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு கொம்பு இருக்கு, தெரியுமா? இருக்கா இல்லையா? நீ என்ன பெரிய கொம்பா அப்படி கேட்ட, ஆமா நான் பெரிய. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அப்படி கேட்ட சொல்லணும், எப்படி என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படி வீம்பிட்டு நிற்க கூடாது. பைபிளே சொல்லுது, நீதிமான் தலையில என்ன இருக்குது? கொம்பு இருக்குது. நீ நீதிமானா இருந்தா உன் மேல என்ன உண்டு? கொம்பு உண்டு. ஆகவே யாராவது கேட்டா சொல்லுங்க, ஐயோ எப்படியா கண்டுபிடிச்ச, நீ தீர்க்கதரிசியா, சோத்திர நன்றி அப்படின்னு சொல்லுங்க. தலையை குனிஞ்சு போயிடுவான். பெரிய கொம்பாகும் உனக்கு, உங்க அப்பா கிட்ட பெரிய கொம்பாகும், உங்க அம்மா அப்படி கேட்டாங்கன்னா ஆமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாரு, உன் கொம்பை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொம்பு எதை குறிக்குது? நீதிமானுடைய கொம்பு எதை குறிக்குது? வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74-75 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74-75. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவுடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இரட்சணிய கொம்பை கொம்பு என்பது எதை குறிக்குது? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன். 74 போடப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் சந்தித்து மீட்டு நம்முடைய சத்துருக்களில் இருந்து நம்மை பகைக்கிற யாவுடைய கைக்கும் நம்மை ரட்சித்து நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. இப்ப புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கொம்பு என்பது எதை குறிக்குது? காணாத ஒன்றை கர்த்தர் சொல்றார், உன் மேல கொம்பு இருக்குப்பா. அந்த கொம்பு என்ன கொம்பு? இரட்சணிய கொம்பு. ஆமென் சொல்லுங்க. பிசாசின் பிடியில இருந்த ஒன்ன, பிசாசின் தந்திரத்துல இருந்த ஒன்ன நான் விலை கொடுத்து, என்னோட சொந்த ரத்தத்தினாலே விலை கொடுத்து பிசாசு கையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு உனக்கு வந்து உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கான். பாத்தியா? ரட்சிப்பை கொடு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கான். பாத்தியா? அதுதான் உன் மேல இருக்கிற கொம்பு. இப்ப புரியுதா? நீ என்ன பெரிய கொம்பா அப்படி கேட்ட என்ன சொல்லணும்? ஆமா சொல்ல முடியுமா? பெரிய கொம்பு. ஆமா, ரட்சிப்பின் கொம்பு என் மேல இருக்குது. அல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஒரு அனுபவம். அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டுறணும், ஞானஸ்நானம் எடுத்துடணும். பிசாசின் பிடியில இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. சீக்கிரம் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி அந்த கொம்பை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். கொம்பு தான் ஒரு மிருகத்துக்கு அழகு. ஆமென் சொல்லுங்க. காண்டா மிருகத்துக்கு அழகு என்ன? கொம்பு. யானைக்கு அழகு என்ன? கொம்பு. மானுக்கு அழகு என்ன? கொம்பு. மாட்டுக்கு அழகு என்ன? மாட்டு சந்தையில மாட்டு வாங்க போனா என்னத்தை பாக்குறாங்க? கொம்பை தான் பாக்குறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் பாப்பாரு, இது கொம்புல விசுவாசியா கொம்புல விசுவாசியா? கொம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நான் பிசாசு பிடியில் இருக்கிறேன், இன்னும் பிசாசு என் மேல போராடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா கொம்பு மழுங்கி போயிருக்க அர்த்தம். ஆண்டவர் இன்றைக்கு என் கொம்பை ஷார்ப்பாக்குங்க ஆண்டவர். சொல்லுங்க. பிசாசுடைய தந்திரம் உங்க மேல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவன் நினைக்கிறபடி நீங்க வாழக்கூடாது. பிசாசு இச்சை கொண்டு வருவான், அந்த இச்சை உங்களுக்குள்ள மேற்கொள்ளக்கூடாது.
பிசாசு பயத்தை கொண்டு வருவான். சங்கீதம் 66:1 போட்டது, சத்ருவால் வரும் பயம். அந்த பயம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. பிசாசுடைய சரக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு சொன்னா, பிசாசுடைய சரக்கு நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தான் கொம்பு ஷார்ப்பா இருக்குது. அவன் கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். கொம்பு என்பது ரட்சிப்பின் அனுபவம். இரண்டாவது, கொம்பு என்பது எதை குறிக்குது? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2:1 போடப்பட்டிருக்கு. அன்னாள் சொல்றா, அன்னாள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமே, கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அன்னாள் சொல்றா பாருங்க, என் கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எதை காட்டுகிறது? விசுவாசி பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. கொம்பு என்பது ரட்சிப்பின் அனுபவம். ஃபர்ஸ்ட் சொன்னேன். இங்கே அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லல. அவள் வாழ்க்கையில ஒரு நிந்தை இருந்தது, ஒரு அவமானம் இருந்தது, ஒரு பழிச்சொல் இருந்தது, ஒரு நிந்தை வேதனை இருந்தது, வெட்கம் இருந்தது. குழந்தை இல்ல, கல்யாணம் என்ன இல்ல, குழந்தை இல்ல. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. அவளுடைய சக்காலத்தி பெண்ணினால் அவளுக்கு குழந்தை இருந்துச்சு. ஆனா இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இவளை தினந்தோறும் அவமானப்படுத்துவான். கவனிக்கிறீங்களா? என்ன காட்டுகிறது? கொம்பு என்பது எதை காட்டுகிறது? நிந்தையை புரட்டுகிற அனுபவம், வெட்கத்தை மாற்றுகிற ஒரு அனுபவம், வேதனையை மாற்றுகிற ஒரு அனுபவம். 6 மாதம் ஒரு நிந்தை அனுபவிச்சிருப்பீங்களே, 6 மாதம் ஒரு வேதனை அனுபவிச்சிருப்பீங்களே. இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை ஏளனமாய் சுட்டி காட்டுகிற ஒரு உலகத்துலதான் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்றைக்கு இருக்கிறவள், குழந்தை இருக்கிறவள் குழந்தை இல்லாதவளை பார்த்து மலடி என்று சொல்லி வேதனைப்படுத்தினார். உன்ட்டெல்லாம் குழந்தை கிடையாது, நீலாம் சர்ச்சுக்கு போற, நீலாம் ஆண்டரை கும்பிடுற, நானும் தான் சர்ச்சுக்கு போறேன், ஏன்ட்ட இருக்குது. 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு போறாங்க, 2 பேரும் ஒரே தெய்வத்தை கும்பிடுறாங்க. ஆனா ஒருத்திக்கு இருக்குது, ஒருத்திக்கு இல்ல. சொந்த சகோதரி, அவளை நேசிக்க முடியல, பழி சொல்லால் அவளை வேதனைப்படுத்தினார். இவ வாழ்க்கையில கொம்பு உயர்த்தப்படல. வாழ்க்கையில ரட்சிப்பு இருந்தது, கொம்பு இல்லாம இருந்துச்சு, ஷார்ப்பாகல. ஆண்டவரே, சமூகத்துல வேதனை உங்களுக்கு தெரியும். அன்னாள் போய் ஜெபிச்சா, ஜெபிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாரு? குழந்தைய கொடுத்தா. கொடுத்ததுக்கு அப்புறமாக கர்த்தர் எனக்கு குழந்தைய கொடுத்தார் என்று கர்த்தரை துதிக்கல, என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். என் வேதனையை, என் வெட்கத்தை, என் நிந்தையை கர்த்தர் மாற்றி எனக்கு மகிமையை கர்த்தர் கொடுத்தா. கொம்பு என்பது மகிமையின் அனுபவம். அல்லேலூயா. இந்த மாச கர்த்தர் நிறைய பேர் வாழ்க்கையில வேதனை கர்த்தர் மாற்ற போகிறார், நிந்தைய கர்த்தர் மாற்ற. உனக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்திட்டே இருந்தாங்க பாருங்க. நீயும் போய் தான் பாக்குற, நீயும் ட்ரை பண்ணி தான் பாக்குற, எங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு, உனக்கு நடக்கல, உனக்கெல்லாம் வராது, உனக்கெல்லாம் இது நடக்காது அப்படின்னு உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அழ வச்சாங்களே. கர்த்தர் இந்த மாதம் சொல்றாரு, நீதிமானுடைய அந்த மகிமையின் கொம்பை நான் உயர்த்தி காண்பிப்பேன். உன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படும். அன்னாளை உயர்த்தினவர் உன்னை உயர்த்துவார். வெட்கம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம் கொம்பு. நிந்தையை, வேதனையை, வெட்கத்தை மாற்றுகிற அனுபவம் கொம்பின் அனுபவம். 3வது 1 சங்கீதம் 92:10 போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீதிமான கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அங்க போடப்பட காண்டாமிருகத்தின் கொம்பை போல நான் உயர்த்துவேன். காண்டாமிருகத்தின் கொம்பு, காண்டாமிருகத்துக்கு ஒரு வல்லமையை குறிக்குது. அது உடம்பு எவ்வளவு பலசாலி இருந்தாலும் ஒரு எதிரி அழிப்பதற்கு, கவனிங்க, ஒரு எதிரி அழிப்பதற்கு உடம்ப வச்சு எதிரி அழிக்காது, பல்ல வச்சு எதிரி என்ன செய்யாது, காண்டாமிருகம் அழிக்காது. முதல்ல காண்டாமிருகம் ஒரு விரோதியை தாக்குவதற்கு கொம்பை தான் டக்குன்னு தூக்கும். அது யானையாக இருந்தாலும், சிங்கமாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும், கவனிங்க, காண்டாமிருகத்தின் கொம்பு அதுக்கு பலம். அதனுடைய அடையாளமே கொம்பு தான். கொம்பை வச்சுதான் காண்டாமிருகம் என்ன செய்வாங்க சொல்லலாம். எடுத்த உடனே கொம்பு தான் அதனுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்.
இங்க கத்த சொல்ல வாசிங்க, சங்கீதம் 92:10 வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். துதிக்கிற ஜனம், 1ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு, துதிக்கிற ஜனம். காலையிலே மாலையிலே கத்தரை துதிக்கிற ஜனத்துக்கு கத்த சொல்ற வாக்குறுதி என்னவென்றால், உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நான் உயர்த்துவேன். காண்டாமிருக கொம்பை வச்சு எப்படி ஜெயித்து ஜெயித்து சத்துருவை அழிச்சு அழிச்சு அது முன்னேறி போய்கிட்டே இருக்குதோ, எல்லா மிருகமும் அந்த கொம்பை பார்த்து பயப்படும். ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். காண்டாமிருகம் நிக்குது, யானை நிக்குது. யானை காண்டாமிருகத்துக்கான பெருசு, ஆமாவா இல்லையா? ஆனா அவ்வளவு பெரிய யானைய இந்த காண்டாமிருகம் கொம்பை வச்சு தூக்குது. இப்படி தூக்க வருது, யானை பின்வாங்குது. யானை என்ன செய்யுது? அதுட்ட கொம்பு இருக்குது, 2 கொம்பு, இதுட்ட ஒரு கொம்பு தான் இருக்குது. ஆனா அந்த காண்டாமிருகம் இப்படி இப்படி முன்னாடி போகுது. அந்த யானை முட்டை வந்த யானை பின்வாங்கி ஓடுகிற ஒரு அனுபவத்தை அங்க நான் பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சிச்சு, அவன்கிட்ட 2 கொம்பு இருந்தாலும் உள்ள பயம் இருக்குது, இவன்கிட்ட ஒரு கொம்பு இருந்தாலும் உள்ள என்ன இல்லை, பயம் இல்லை. இப்ப புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் விசுவாசி, நீ சாதாரணமானவன் கிடையாது. உன்னை காட்டுல எவ்வளவு உயரமா இருந்தாலும், உன்னை காட்டுல எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், உனக்குள் இருக்கிறவர் பெரியவன். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ தனியால நினைக்காத, உனக்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கொம்பு எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஜெயிக்கிற ஜெயத்தை காட்டுகிறது. நீ சத்துருவை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் இந்த மாதம் உனக்கு தரப்போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த மாதம் சிலருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை நீங்க தனி ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உபவாச ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றேன், தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார் என்பதை இறுதியில் சொல்லப்படுகிறது. இந்த மாத கர்த்தர் ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல இந்த 7ஆவது மாதம் உனக்குன்னு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அதை நீ தேவ சமூகத்தில் வரும் பொழுது அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்குன்னு தரப்போகிறார். அந்த வல்லமைக்கு என்ன செய்யலாம்? ஈஸியா உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிச்சு வாழலாம். இதுவரை உன்னை பயமுறுத்தின எதிரியை நீ பயமுறுத்துவாய். இதுவரை உன்னை பார்த்து பயமுறுத்தி நின்று மலை போல் நின்ற கோலியாத்தை, தாவீதே உன் கையில் இருக்கிற ஒரு வல்லமை இருக்குது, அது சின்ன கூழாங்கல் நினைக்காத, அதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையோடு உன்னுடைய முயற்சி போகும் பொழுது எப்பேற்பட்ட கோலியாத்தாக இருந்தாலும் உனக்கு முன்னாடி அவன் விழுந்து போவான். அதுதான் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். நீங்க இன்னும் பயந்து ஓடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், பேயை பார்த்து பயப்படக்கூடாது, விக்கிரகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, நோயை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது, அதிகாரத்தை பார்த்து பயப்படக்கூடாது, நமக்கு விரோதமா செய்வனை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்ற, பயங்கர பராக்கிரமசாலியாக நான் உனக்குள்ள இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற மகிமையின் அனுபவம். கோழையா வாழக்கூடாது. கிதியோன் பார்த்தேன், கோழையா இருந்தா. கர்த்தர், நீ ஏன் கோழையா இருக்கிற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் கொம்பின் அனுபவம். கர்த்தர் கூட இருக்கிற அனுபவம் கொம்பின் அனுபவம். ரட்சிப்பு என்ற கொம்பு, வெக்கம் மாறுகிற என்ற கொம்பு, எதிரியை ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை கொம்பாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, கொம்பு எவ்வளவு முக்கியம்? ஆமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கொம்பு வேணும்? எத்தனை பேருக்கு கொம்பு வேணும் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. தலையில முடி இருக்கோ முடி இல்லையோ, உள்ள மூளை இருக்கோ மூளை இல்லையோ, கொம்பு இருந்தா போதும், உலகத்துல ஜெயமா என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது, கர்த்தர் யாரை உயர்த்துவார்? நம்மில எதை உயர்த்துவார்? வாசிங்க, ஏசாயா 49:11 வாசிங்க. ஏசாயா 49:11 வாசிங்க. ஏசாயா 49வது அதிகாரம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். குறிச்சுக்கோ. என் பாதைகள், என் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். என் பாதைகள் உயர்த்தப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடக்கிற வழியை கர்த்தர் அகலமாக்க முடியும். கோலனான பாதையை கர்த்தர் செவ்வையாக்க முடியும். ஆனா
தாழ்ந்து கிடக்கிற பாதையை உயர்த்த அவரால் மட்டும்தான் முடியும். தாழ்விலே கிடக்கிற பாதை, இதை கொஞ்சம் புரிஞ்சாதான் அந்த வசனமே புரியும். பாதையை கர்த்தர் உயர்த்துவா. என் பாதையை கர்த்தர் உயர்த்துவா. என் வழியை உயர்த்துவார் என்று கர்த்தர் சொல்லல, என் பாதையை கர்த்தர் உயர்த்துவா. என்ன அனுபவம்? நீங்க நடந்துட்டே போறீங்க, கவனிங்க, நீங்க நடந்துகிட்டே போறீங்க. இது ஹைவேஸ்ல போறவங்களுக்கு தெரியும், ஊருக்குள்ள உங்களுக்கு தெரியாது. ஹைவேஸ்ல போறவங்களுக்கு, இந்த மலைகளில் டிராவல் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். போய்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு குன்று வரும். திடீரென்று ஒரு குன்று வரும். இங்க இருந்து பார்க்கும் பொழுது அந்த தேனி, கேரளா, இப்படி அந்த அனுபவம், ஊட்டி, கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா திடீரென்று குன்று வரும். அங்கிட்டு இருக்கிற வாகனம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டு ஏறி போய் மேல நின்னத்த மேல வண்டி வருதா, எது வருது நமக்கு தெரியும். புரிஞ்சுக்கணும். ஸ்லாடி இப்படி இப்படி சாய்வான ஒரு பாதையை இந்த வசனத்தோட மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நிக்கிறது சாய்வான ஒரு பாதையில கீழே நிக்கிறீங்க. மேலே என்ன ஆபத்து வருது, மேலே என்ன பிரச்சனை இருக்குது, நான் போகிற பாதை எப்படி பாதை, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பாதை எப்படி பாதை உங்களுக்கு தெரியல. கீழே நிக்கிறீங்க, திகைத்து போய் ஸ்தம்பித்து நிக்கிற ஒரு அனுபவம். தெரிஞ்சுக்கோங்க. போகிற பாதையில முன்னேற முடியாமல் ஸ்தம்பித்து போய் பலர் இங்க இருக்கிறது ஆவியான சுட்டி காட்டுகிறார். அடுத்தடி உன்னால எடுத்து வைக்க முடியல, உன் சூழ்நிலையில ஒரு அடைப்பு. அதுதான் பாதை உயர்த்தப்படாமல் இருக்கிற ஒரு அனுபவம். சூழ்நிலையில ஒரு மாற்றம் இல்லாமல் சூழ்நிலையை பார்த்து பயந்து 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 ஸ்தம்பித்து அடுத்தடி எடுத்தழிக்க முடியாமல் நிக்கிற தேவனுடைய பிள்ளைய பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னை உயர்த்தவே நான் சொல்லல. நீ பயப்படுறியே, அந்த சூழ்நிலை அப்படியே மேல கொண்டது அப்படியே உயர்த்தி காண்பிப்பேன். ஆமென் சொல்லுங்க. உன்னை தொடுவதை பார்க்கிலும் உன் பிரச்சனையை மாற்றுவதுதான் உன் பாதையை உயர்த்துவதற்கு அடையாளம். உன்னை தொட்டு உன்னை தைரியப்படுத்தல, நீ ஏற மாட்டேன், எனக்கு தெரியும். போஞ்சொன்னா போக மாட்டேன். கவனிங்க, போஞ்சொன்னா போக மாட்டேன், செய்ய பயப்படுவேன், போக பயப்படுவேன். ஏற்கனவே நான் பயந்தான் நின்றுகிட்டு இருக்கிறேன். போன்னு சொன்னா எங்க போறது, எனக்கே பயமா இருக்குது. ஆண்டவர் சொல்றது, சூழ்நிலையை மாற்றுறேன், உன்னோடு சேர்ந்து பாதை என்ன செய்கிறேன், அப்படியே தூக்குறேன், லெவல் ஆக்குறேன். பாதை என்ன பண்றேன், லெவல் ஆக்கி இப்ப தைரியமா போகிற பாதை தெரியாமல், சூழ்நிலையை சமாளிக்க தெரியாமல் 6 மாதமாக அதே இடத்துல நிக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, இப்போ நான் செய்வது என்னவென்றால், உன்னைய டீல் பண்றதை காட்டிலும் உன்னோடு சேர்ந்து உன் சூழ்நிலையை நான் மாற்றுவதுதான் உயர்த்தப்படுவதற்கு அடையாளம். உன்னை உயர்த்தணும்னா உன் சூழ்நிலையை நான் மாற்றணும். உன் சூழ்நிலையை மாத்திட்டா நீ தைரியமா போய்கிட்டே இருப்ப. ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 57:14 வாசிங்க. ஏசாயா 57:14 தெளிவா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. ஏசாயா 57:14. வழியை உயர்த்தி உயர்த்தி, நல்ல மெதுவாசிங்க, வழியை உயர்த்தி 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 அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சுருக்கு? வாசிக்க கவனிங்க. 57:14. வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுவேன். எடுத்து போடுங்கள் என்னப்படும். வழியை கர்த்தர் உயர்த்துவதற்கு அடையாளம் என்னன்னா, நீ இடராமல் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. தடுமாறாமல், சூழ்நிலையை பார்த்து தடுமாறாமல் தைரியமா அடுத்த 6 மாதம் நீ நடக்கணும். கர்த்தர் சொல்றாரு, எதை பார்த்து நீ பயந்தாயோ, எதை பார்த்து சோர்ந்து போனாயோ, இனி அது இருக்காது உன் வாழ்க்கையில. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 17 10வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் சில உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். 1 ராஜாக்கள் 17 10வது வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சாரிபாத் விதவை வீட்டில எலியா போகிறார். எலியா போகும் பொழுது அங்கே ஒரு விதவை, சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை இருந்தா. அந்த விதவையை பார்த்து கூப்பிட்டு, கொஞ்சம் எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவள் சரி தண்ணி தானே கேட்கிறாருன்னு சொல்லி வேமா தண்ணி எடுக்க ஓடுகிறார். ஓடும் பொழுது, அம்மா நில்லு, தண்ணி கொண்டு வரும் பொழுது கொஞ்சம்
சாப்பிட்றதுக்கு அப்பத்தை கொண்டு வா. சொன்ன உடனே இவன் ஸ்தம்பித்து நிற்கிறான். கவனிங்க கவனிங்க, தண்ணியை கொண்டு வான்னு சொன்னா ஓடுனவன் சோறை கொண்டு வான்னு சொன்ன நின்றுட்டான். ஏன் நின்னா அவளுடைய சூழ்நிலையில ஏற்கனவே அவள் ஸ்தம்பித்து நிற்கிறான். தண்ணி எனக்கு ஈஸியா கிடைச்சிச்சு, ஆனா சோத்துக்கு வழி இல்லாம என்ன செய்யறேன் இருக்கிற. ஏற்கனவே என் பிரச்சனை பெரிய பிரச்சனை, இதுல இவர் வந்து நிக்கிறாரே சொல்லி சூழ்நிலை இவளை ஸ்தம்பித்து நிக்க வச்சுச்சு. இதுல போனவங்களுக்கு தான் அந்த பாதை புரியும். அது வரை நல்லா போய்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க பாருங்க, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. கட கொலாப்ஸ், அப்படியே ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருவாங்க. ஒண்ணுமே ஓடாது. ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பிரச்சனையை தாக்குதல் கேள்விப்பட்டோம் ஸ்தம்பித்து நிற்பீங்க பாருங்க, எதிர்கொள்ள முடியாமல், சூழ்நிலை சமாளிக்க முடியாமல். இவள் அப்படிதான் இருந்தா. சாப்பாடு சொன்னவன ஸ்தம்பி தேவனுடைய மனுஷனே, ஏற்கனவே நானும் என் பிள்ளைக்கு சோறு இல்லாம ஒரு பிடிதான் இருக்கு, ஒரு படி கிடையாது, இவ்வளவுதான் மாவு இருக்கு, ஒரு பிடி, ஒரு கொலக்கட்டை மாவு தான் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அந்த கொலக்கட்டை மாவை தட்டி ஒரு அடைய சுட்டு ஒரு சப்பாத்தி செஞ்சு 2ஆ வகுந்து, ஒன்னு என் பையனுக்கும் இன்னொன்னு எனக்கும் சாப்பிட்டு, அதை சுடுறதுக்கு 2 விறக பிறக்க வந்த இடத்துல உங்களை பார்த்துறேன். சாப்பிட்டு நாங்க நாளைக்கு இருக்க மாட்டோம், சாப்பிட்ட கையோடு என்ன செய்ய போறோம், சாக போகிறோம். இவருடைய சூழ்நிலை சாவு என்று முடிவு பண்ணி விட்டான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இதுக்கு மேல வாழ எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கோங்க, இதுக்கு மேல இந்த பிரச்சனையினால சந்திக்க முடியாது, இதுக்கு மேல இந்த பிரச்சனையினால சந்திக்க முடியாது, இதுக்கு மேல இந்த சூழ்நிலையினால சந்திக்க முடியாது, நான் வர்றேன் எடுத்துக்கோங்க. எத்தனை இரவுகள் நீ ஜெபித்திருப்பாய். அந்த சத்தத்தை கேட்டு ஆவியானவர் சொல்றார், இனி நீ புலம்ப தேவையில்லை, உன் சூழ்நிலையை மாற்றுவதற்காகவே இந்த மாதம் உன் கையில நான் தந்திருக்கிறேன். இனி அந்த புலம்பல் வாழ்க்கையில் இருக்காது, இனி அந்த கதறல் வாழ்க்கையில் இருக்காது, இனி அந்த வேதனை உன் வாழ்க்கையில் இருக்காது. எது உன்னை ஆள வச்சுச்சோ அதுல நீ ஜெயிக்கிற ஒரு மனுஷியாக நான் உன்னை நிறுத்துவேன். இவ அழுதா பாருங்க சூழ்நிலை பார்த்து. கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவு போல சொல்றாரு, நான் சொன்னதை செய்ய, மீதி அவர் பார்த்து விடுவார். முதல்ல எனக்கு அந்த ரொட்டியை கொண்டு வா, உனக்கு இருக்கையில எனக்கு கொண்டு வா. ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா பாருங்க, ஊழியக்கார வார்த்தைக்கு எதிர்த்து பேசாம கீழ்ப்படிச்சு தேவனுடைய மனுஷன் சொன்னபடி போய் அந்த 2 விறக வச்சு, கவனிங்க, 2 விறக வச்சு ஒரு பிடி மாவை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி சுட்டுருப்பா. சுட்ட உடனே பையன் கேட்டிருப்பான், அம்மா பசிக்குதுப்பா, கொஞ்சம் எனக்கு ரொட்டி கொடுங்கம்மா, அப்படி கேட்டிருப்பான். கண்டிப்பா கேட்டிருப்பான். ஆமாவா இல்லையா? உடனே என்ன செஞ்சிருப்பா, என்ன சொல்லியிருப்பா நினைக்கீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு, பாஸ்டுக்கு சோறு கொடுத்துட்டு வர்றேன். பாஸ்ட் வெயிட் பண்றாரு, பாஸ்டுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு கீழ்ப்படிதல், என்ன ஒரு பரிசுத்தவன் வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல். நீங்க நிறைய பேருக்கு இது இல்லை, நிறைய பேருக்கு அதுல எனக்கு போகதான் தனக்கு போகதான் தானம் சொல்லி உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இது கூமுட்டைகளின் வார்த்தை. தனக்கு போகதா தானம், இது யாரு வார்த்தை? முட்டாள கூட சொல்றது, அழுகி போனோட வார்த்தை. ஆனா பரிசுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு இருக்கிற இல்லையோ தேவனுக்கு கொடுக்கணும். இந்த ரகசியம் யாருக்கும் புரியாது. என்ன பைத்தியக ஆண்டு அவ்வளவு கொடூரமானவரா? இல்லை, அதுல ஒரு மிராக்கிள் கத்த வச்சிருக்கிறா. கொஞ்சம் வெயிட் பண்றா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கான் பாருங்க. நல்ல குடும்பம், நல்ல விசுவாச குடும்பம். அம்மாவும் கீழ்ப்படுது, பிள்ளையும் கீழ்ப்படுது கர்த்தருடைய வார்த்தைக்கு. போய் ரொட்டியை கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சொல்றாரு, போ போ, கர்த்தருடைய வார்த்தை போ, போய் உன் சட்டியில மாவை பாரு, எண்ணெய் கேன்ல எண்ணெயை பாரு, அதான் காலியா போச்சு, போய் பாரு, போ வீட்டுக்கு போய் ரொட்டி சுட்டு சாப்பிடு போ. அதையும் நம்பி வந்திருக்கா பாருங்க. மாவு காலியா போச்சு, எண்ணெயும் காலியா போச்சு. அவளுக்கு தெரியும் ரொட்டி ஒண்ணு இருந்துச்சு, ரொட்டி இப்ப காலி. அவர் சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சிட்டாரு. இப்ப அவர் சொல்ல, போ வீட்டுக்கு போய் ரொட்டி சுட்டு என்ன செய்ய சாப்பிடு. அப்படி ஒரு ஃபெய்த்துங்க. வீட்டுக்கு போறா, என்ன ரொட்டி சுட சொல்றாரு, மாவு தருவாரு பார்த்தா மாவும் தரல, எண்ணெயை தருவாரு பார்த்தா எண்ணெயும் தரல.
வீட்டுக்கு போய் ரொட்டி சுட்டு சாப்பிட சொல்றாரு. வீட்டுக்கு வந்துருப்பா, ஸ்தோத்திரம், சரி ரைட்டு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே மாவு இருக்குது, அதே எண்ணெய் இருக்குது. மாவு பெருகல, எண்ணெயும் பெருகல, ஒரு பிடி ஒரு பிடியாகவே இருந்துச்சு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயாகவே இருந்துச்சு. எடுக்கிறா மறுபடியும் மாவு வருது, எடுக்கிறா எண்ணெய் மறுபடியும் வருது, எடுக்கிறா மாவு வருது, எடுக்கிறா எண்ணெய் வருது. இந்த அற்புதம் உங்க குடும்பத்தில் நடந்தா எப்படி இருக்கும்? ஆமீன் வராது. அதெல்லாம் எங்க நடக்கும்? அப்படி நினைக்கிறனால நடக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அப்படி நடந்து எவ்வளவு நாள் சாப்பிட்டா? ஒரு நேர சோர்ப்புக்காக திகைத்து கொண்டிருந்தவளை கர்த்தர் எவ்வளவு சாப்பிட வச்சார்? 15 வருஷம் பாருங்க, 15. அவள் போய் எலியாவை சொற்படி செய்தால் அவளும் 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 இவன் யாரு? அவளும் இவனுமா? மகனை போட்டுக்கோங்க. இவனுன்னா யாரு? எலியா. எலியா, எலியாவை கொடுத்து போடப்பட்ட, எலியாவை கொடுத்து போட்டிருக்கு. எலியாவை அங்கே செட்டில் ஆயிட்டாரு. ஏன்னா வேற வீட்டுல எல்லாம் மாவு இல்ல, வேற வீட்டுல எல்லாம் எண்ணெய் இல்ல, ஏன்னா பஞ்ச காலத்துல இருக்கிறாங்க. இவ வீட்டுல மட்டும்தான் அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது. எலியா அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. கவனிக்கிறீங்களா? அங்கேயே சாப்பாடு. அங்கே என்னது? அங்கே என்னது சொல்லுங்க? அங்கே என்னது? சாப்பாடு. அங்கே சாப்பாடு. 3 நேரம் அப்பம், 3 நேரம் அப்பம், 3 நேரம் அப்பம். எவ்வளவு நேரம் சாப்பிடலாம், குறையவே மாட்டேங்குது. அப்பம் பெருகிட்டே இருக்குது. தட் இஸ் பாதை உயர்த்தப்பட்ட அனுபவம். எல்லாரும் பாதை உயர்த்தப்படாம ஸ்தம்பித்து நிக்கிறாங்க. இவ வீட்டுல மட்டும் கர்த்தர் சூழ்நிலை மாத்திட்டாரு. இந்த மாத கர்த்தர் மாற்ற போகிறார். யாருக்கு நடக்குதோ நடக்கலையோ, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நிக்கிற குடும்பத்துல நடந்தே ஆகும். 31 நாளுமே உங்க குடும்பத்துல மாவு குறையாம, எண்ணெய் குறையாம, வருமானம் குறையாம, பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் குறையாம கர்த்தரால செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மேஜிக் கிடையாது, இது மிராக்கிள். மேஜிக் மனுஷன் காட்டுவான், கண் கட்டி வித்தை கர்த்தர் காட்டுகிறவன்ல, கண் காண அற்புதத்தை செய்கிறவன். நிச்சயம் கர்த்தர் செய்வா. நீங்க ஜோமனி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க. என் பாதையை உயர்த்தப்படும். அப்படி ஜோமனி பாருங்க. என் பாதையை உயர்த்துங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாத்துங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே கேட்டு பாருங்க. கர்த்தர் சூழ்நிலையை மாத்து. எப்படி மாத்துவாரு? குறையாமல் கர்த்தர் அப்படியே அதை பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். எதை பார்த்து பயந்தீங்களோ அது உங்களை விட்டு ஓடும். தரித்திரம் உங்களை விட்டு ஓடும். அந்த பண பிரச்சனை உங்களை விட்டு ஓடும். அந்த குறைவின் அனுபவங்கள் உங்களை விட்டு ஓடும். கர்த்தர் நிறைவை கர்த்தர் தருவா. சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவா. ஸ்தம்பித்து நிக்க மாட்டீங்க. சொல்லுங்க எல்லாம் ஸ்தம்பித்து, எல்லாம் சொல்லுங்க ஸ்தம்பித்து கர்த்தர் என்னை நிக்க விட மாட்டா. அம்மன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பேசுவான், அவ்வளவுதான். ரா முழுவதும் மீன் பிடிக்க போறான், ரா முழுவதும் பிரயாசப்படுறான். ஒரு மீன் கூட. யாரை பத்தி சொல்றாரு? வெரி குட், பேதுரு. எங்க போட்டிருக்கு? பைபிள்ல பாருங்க, சொல்லிடாதீங்க. எங்க போட்டிருக்கு? டக்குன்னு சில சம்பவங்களை சொன்னா டக்குன்னு பைபிள் எடுக்க தெரியணும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ரா முழுவதும் மீன் பிடிக்க பிரயாசப்படுகிறான், ஒரு மீன் கூட கிடைக்கல. கரையில வந்து ஸ்தம்பித்து நிக்கிறான், வலையை அலசிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போக முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டுக்கு போவோம். ஏன் தெரியுமா? வீட்டுக்கு போன பொண்டாட்டி காரி துப்புவா. மீன் பிடிக்க போனீங்க, ஒரு மீன் கூட கிடைக்காம, 1 ரூபா கூட சம்பாதிக்காம வீட்டுக்கு வந்துட்டேரியா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கேவலமா திட்டுவான். ஆகவே கரையில் நின்றுட்டு ரொம்ப நேரம் அலசிக்கிட்டு இருக்கிறான். ஏசப்பா வர்றாரு, போட்டை கேட்கிறாரு. அவனிங்க போட்டை கேட்கிறாரு, போட்டை கொடுக்குறான். போட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகல, வலையை அலசிக்கிட்டு இருக்கான். ஏன் வலையை அலசுறான்? ஒரு மீன் கூட அந்த வலையில மாட்டலையே, ஒரு சூழ்நிலை மாறலையே, ஒரு மீன் கூட கிடைக்கலையே. அது நினைச்சு 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 சூழ்நிலை குறித்து யோசித்து யோசித்து கரையிலேயே ஸ்தம்பித்து நிக்கிறான். வீட்டுக்கு போக முடியல, அடுத்து என்ன செய்யணும் தெரியல. சூழ்நிலை அவனை ஸ்தம்பிக்க நிக்க வச்சுச்சு. கர்த்தர் பாருங்க என்ன அற்புதம் செஞ்சாரு. பேதுருவுக்கு அற்புதம் செய்யல, பேதுருவுக்குள்ள ஒரு அற்புதம் செய்கிறார். பேதுரு அப்ப ஊழித்து வாப்பா, நான் அவனை ஆசிரியர் அப்படிலாம் சொல்லல.
ஃபர்ஸ்ட் இவன் ஸ்தம்பித்து நிக்கிறான் பாருங்க. இவன் சூழ்நிலையை மாத்திரம் தான் புத்தி மாறும், சூழ்நிலையை மாத்திரம் தான் விசுவாசம் வரும். ஆகவே கர்த்தர் அவன் சூழ்நிலையில் ஒரு அற்புதம் செய்கிறார். கவனிங்க, 2 படகு மீன் நிலைமை ஆண்டவர் தர்றார். 2 படகு நிறைய மீனை கொடுத்துட்டு, கவனிங்க, மீனை போய் சாப்பிடு, விட்டு சாப்பிடு சத்த சொல்லல, என் பின்னாடி வான்னு சொல்றாரு. 2 படகு மீனை விட்டுட்டு, படகை விட்டுட்டு, மீனை விட்டுட்டு, வலையை விட்டுட்டு, என் பின்னாடி வா, உன்னை நான் உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன். ஒரு அழைப்பு இருந்துச்சு, ஒரு திட்டம் இருந்துச்சு, அவனை உயர்த்தணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இப்ப ஊழித்து வந்தேன், நான் என்ன நினைப்ப தெரியுமா? நானே மீன் பிடிக்க திராணி இல்லாம தான் ஊழித்து வந்துட்டேன். நானே லாய்க்கு இல்லாதவன், நான் வடிகட்டின முட்டாள இருக்கிறனால ஊழியத்தை கூப்பிட்டான்னு சொல்லி ஊழியத்தில் குற்ற மனசாட்சியோடு இருப்பார். ஆகவே உன்னை உயர்த்துவதற்கு ஃபர்ஸ்ட் உன் சூழலை மாத்து. ஏப்பா, நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது 2 படகு மீன் இருந்துச்சு, பல லட்சம் ரூபாங்க. அது பல லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே, இப்ப சொன்னா கோடி கணக்கு. பல லட்சம் ரூபாய் மீனை சம்பாதிச்சு அம்பட்டை விட்டுட்டு ஊழித்து வந்தையா. நான் வந்தேன், கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு என்னை உயர்த்தப்பட்ட நிலைமையில தான் நான் வந்தேன், நான் தாழ்ந்த நிலைமையில இருந்து வரல சொல்லி பேதுருவை சாட்சியாக நிறுத்தி காண்பித்தார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படும் பொழுது கர்த்தர் பார்ப்பாரு, உன்னை உயர்த்துறது நிமிடம் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ என்ன நினைப்ப? அந்த தரித்திரம் இருக்குது, என்ன ஆண்டவரை உயர்த்த போறேன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனை இருக்குது, என்ன உயர்த்த போறேன்னு சொல்றாரு. அந்த வியாதி இருக்குது, என்ன உயர்த்த போறேன்னு சொல்றாரு. இன்னும் எனக்கு வீடு இல்ல, ஆண்டவர் உயர்த்த போறேன்னு சொல்றாரு. விசுவாசிக்க முடியல பாத்தீங்களா? கர்த்தரை விசுவாசிப்பதற்கு எந்த சூழ்நிலை தடையா இருக்குதோ, கர்த்தர் அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதை மாற்றி தான் உங்களை உயர்த்துவேன் கர்த்தர் சொல்றார் ஆண்டவர். புரிஞ்சுங்க, இப்ப புரிஞ்சுங்க. அல்லேலூயா. பாதையை உயர்த்துவதின் அடையாளம் அதுதான். கொம்பை உயர்த்துவார், அடுத்து பாதையை உயர்த்துவார். 3வதாக சங்கீதம் 3:3. சீக்கிரம் முடிக்கிற. சங்கீதம் 3:3 வாசிங்க. எனக்கு டைம் ஆச்சு. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். 3வது, கர்த்தர் என்னிலே எதை உயர்த்துவார்? என் மண்டையை உயர்த்துவார். சொல்லுங்க, என் தலையை, என் மண்டையை உயர்த்துவார். அதனால என்ன? பெருமைப்பட வைப்பார். அப்படி அர்த்தம் கிடையாது. தலையை உயர்த்துகிற கர்த்தர். கொம்பை உயர்த்துவது என்பது, தேவன் சொல்ற கொம்பை உயர்த்துவது ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், வெக்கம் மாறுகிற அனுபவம், வல்லமையின் அனுபவம். இது கொம்பின் அனுபவம். பாதையை உயர்த்துவது என்றால் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிற ஒரு அனுபவம். உங்க தரித்திரம், நிந்தை, கடன் எல்லாம் மாறி கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்வாரு, நான் இப்ப உன்னை உயர்த்தி இருக்கிறேன் தெரியுமா? ஏன்னா உன் நிந்தை மாறி இருக்குது, உன் பாதையை நான் உயர்த்திட்டேன். 3வது கர்த்தர் சொல்றாரு, உன் தலையை நான் உயர்த்துவேன். என்ன செய்வாரா? தலையை உயர்த்துவேன். என்னை உயர்த்துவது என்றால் என் தலையை உயர்த்துகிற அடையாளம். உன் தலையை உயர்த்துவேன். அந்த அர்த்தம் என்ன? சங்கீதம் வாசிங்க. 27வது சங்கீதம், 27வது சங்கீதம் 6வது வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்ப புரிஞ்சு நினைக்கிறேன். தலையை உயர்த்துகிற அடையாளம் என்ன? உங்களை சுற்றில் இருக்கிற நபர்களுக்கு மேலாக உங்க வாழ்க்கையை உயர்த்தி வைப்பதுதான் உங்க தலையை உயர்த்தி வைக்கிற அடையாளம். மேன்மையான வாழ்க்கை. சொல்லுங்க, மேன்மையான. கொம்பு என்பது மகிமையின் அனுபவம், பாதை உயர்த்தப்படுகிறது என்பது சூழ்நிலை மாறுகிற அனுபவம், தலையை உயர்த்துவது என்பது மேன்மையின் அனுபவம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் தெய்வத்தாலே உங்களை சுற்றி இருக்கிற, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, கவனிங்க. உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், உங்க கூட பிறந்த நபர்கள். தாவீதுக்கு கூட பிறந்த எத்தனை பேரு? தாவீது ஈசாயுடைய எத்தனாவது மகன்? தாவீது ஈசாய்க்கு 8வது பையன். எத்தனாவது? 8வது பையன். 7 பேரை கொண்டு வந்து ஈசாய் சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். அபிஷேக தைல ஊற்றப்படல, அவங்க அப்பா மேலே ஊத்தல. ஆண்டவர் சொல்ற, வெயிட் பண்ணு. கூட பிறந்த எல்லாரும் வந்துட்டாங்க, யார் மேலே அபிஷேகம் ஊற்றப்படல.
கர்த்தர் இப்ப சொல்ற, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான், அவனை வர சொல்லுங்க. 7 பேர் வீட்டுல இருக்கிறாங்க, ஒருத்தன் காட்டுல இருக்கிறான். காட்டுல என்ன பண்றான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் வந்து நின்னா எப்படி வந்து நிக்கிறானா? சிவந்த மேனி, அழகான ரூபம் போட்டுருக்காங்க, சௌந்தரியம் போட்டிருக்காங்க. எப்படி வந்து நிக்கிறானா? வாசிங்க 1 சாமுவேல். ஆ, 16வது அதிகாரம் 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். ஆ, அப்பொழுது கர்த்தர், போதும். தாவீது எப்படி வந்து நின்னான்னா, சிவந்த மேனி. நீங்க நினைக்கிறீங்க சிவந்த மேனி நல்லா சின்ன செக்கப்பா வந்து நிப்பான்னு நினைச்சிருக்கீங்களோ? தாவீது எப்படி நின்னான்னு தெரியுமா? அசிங்கமான உடம்புல வந்து நிக்கிறான். சிவந்த மேனியோட அர்த்தம், இங்க சிவந்த மேனி போட்டாங்க. வெயில்ல போய் ஆடு மேய்க்கும் பொழுது எண்ணெய் தைக்காம குளிக்காம வெயிலையும் மழையிலையும் ஒருத்தன் போய் நின்னா அவன் உடம்பு எப்படி இருக்கும்? அவன் முடி எப்படி இருக்கும்? செம்பட்டை. அந்த செம்பட்டையை வச்சுதான் ஆசிரியர் எழுத முடியும். செம்பட்டைன்னு எழுதுனா புரியாது. சிவந்த மேனி, உடம்புல அவனுக்கு ஒரு முடி இருந்துச்சு ரொம்ப, அதனால அந்த செம்பட்டை அப்படி வந்து நிக்கிறான். ஒரு அழகு இல்லாதவன், நல்ல ரூபம் இருந்துச்சு. ரூபம்னா என்ன? நல்லா ஹைட்டு கிட்ட ஓரளவுக்கு இருந்தான், நல்ல கண்ணு இருந்துச்சு, கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. ஆனா இவன் வந்து அழகு இல்லை. கவனிக்கிறீங்களா? இப்போ பாருங்க, இந்த அனுபவத்தை வச்சுதான் தாவீது அங்க எழுதுகிறார், என்னை சுற்றில் இருக்கிற சத்துருவுக்கு நடுவிலே என் தலையை உயர்த்தினா. எல்லாரும் பார்க்க இவன் தான், இவன் மேல எண்ணெயை ஊத்து. எப்பா நல்ல நீட்டா இருக்கிற 7 பேர் இருந்தாங்களா, அவங்க மேல எண்ணெயை ஊத்தவா? வேண்டாம் 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 வேண்டாம். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவர்களை கத்த தெரிந்து கொள்ளுகிறா. ஞானியை வெட்கப்படுத்த பேதையை கத்த தெரிந்து கொள்ளுகிறா. அதுதான் கத்த தாவீது அனுபவத்தை ஏற்படுத்துறான். உங்க தலையை உயர்த்துகிற அர்த்தம் என்ன? கவனிங்க. யாருக்கு கிடைக்காத ஆவிக்குரிய மேன்மை உனக்கு கொடுக்கிற ஆண்டவர். யாருக்கு கிடைக்காத தரிசனம் உனக்கு கிடைக்குது. யாருக்கு ஜோமன தெரியல உனக்கு ஜோமன தெரியுது. யாருக்கு ஆராதிக்க தெரியல உனக்கு ஆராதிக்க தெரியுது. யாருக்கு சத்தியத்தை பேச தெரியல உனக்கு பேச தெரியுது. அப்ப கத்த சொல்றாரு, உன் தலையின் மேலே நான் வச்சிருக்கிற அந்த எண்ணெயின் அபிஷேகம் தான் உன்னை உயர்த்தின அனுபவங்கள். யாருக்கு கிடைக்காத அனுபவம் உனக்கு கிடைச்சது பாத்தியா? அதுதான் தலையை உயர்த்துகிற அனுபவம். இன்னும் அந்த அனுபவம் கிடைக்காதவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு ஆண்டவர். இன்னும் அந்த அனுபவம் கிடைக்கல, இன்னும் எல்லாரும் போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வித்தியாசமே தெரியல, மற்ற குடும்பத்துக்கு எனக்கு வித்தியாசமே தெரியல, என் கூட வேலை பார்க்கறவங்க எனக்கு வித்தியாசமே தெரியல, என் ஓனரு அவனிங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு அப்படின்னா இன்னும் உங்க தலை உயர்த்தப்படவில்லை என்ற அர்த்தம். சொல்ல படிக்கிறீங்களா? உங்க கிளாஸ்ல நீங்க வித்தியாசமா தெரியணும், வேலை பார்க்குற இடத்துல வித்தியாசமா தெரியணும், நீங்க படிக்கிற இடத்துல வித்தியாசமா தெரியணும், வேலை பார்க்குற இடத்துல வித்தியாசமா தெரியணும், ஊழியர் செய்கிற இடத்துல வித்தியாசமா தெரியணும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க தலை உங்களை சூழ்ந்திருக்கிற நபர்களுக்கு மேலே கத்த உங்க தலையை உயர்த்தி இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்கும் இல்லாத வெளிப்பாடு, யாருக்கும் இல்லாத பேச்சு, யாருக்கும் இல்லாத விசுவாசம், யாருக்கும் இல்லாத வைராக்கியம், யாருக்கும் இல்லாத தெய்வத்தை குறித்த நாலேஜ் உனக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் போல நீங்க பேசக்கூடாது. ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆமா எல்லாரும் போல நீங்க கவலைப்படக்கூடாது, எல்லாரும் போல நீங்க புலம்ப கூடாது. அவன் கஷ்டப்படுவான், செய்கிற வேலையில கஷ்டப்படுவான், ஆனா உனக்குள்ள அந்த கஷ்டம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அவங்க கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுக்கு, நீங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா உனக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலனை பூர்ணமாய் தருவேன். அவனுக்கு சொல்லல, உனக்கு கத்த சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவனுக்கு சொல்லல, உனக்கு சொல்லி இருக்கிறார். அந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். இதுதான் தலை. ஆண்டவரே இந்த மாதம் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா தலையை காட்டிலும், எல்லா இடத்திலும்
என் தலை உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த அனுபவத்தை நமக்கு தருவாராக. கொம்பை உயர்த்துவா, பாதையை உயர்த்துவா, தலையை உயர்த்துவா. உயர்த்துகிற ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? இதெல்லாம் நான் செய்யறப்பா, நீ என்ன செய்யணும்? சங்கீதம் 118 சீக்கிரம் குறிச்சுக்கோங்க, வீட்டுல வாசிங்க. சங்கீதம் 118 28 போட்டிருக்கு. சங்கீதம் 118, என் தெய்வத்தை நான் உயர்த்துவேன். சங்கீதம் 149 8, சங்கீதம் 149 8 போட்டிருக்கு, அவரை துதிக்கிற துதியினாலே என் தெய்வத்தை நான் உயர்த்துவேன். சொன்னீங்க, கொம்பை உயர்த்துவார், பாதையை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார். அதெல்லாம் அவர் வேலை. நீங்க என்ன செய்யணும்? நான் அமுக்கமா தூங்கிட்டு நடக்கணும், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு நடக்கணும், அப்படியா? இதை செஞ்சா, இப்ப சொல்ற 3 கண்டிஷன் செஞ்சா தான் உங்களுக்கு 3 காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தரை உயர்த்துகிற துதி யார்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவார். எப்பொழுது கர்த்தரை உயர்த்துகிற வாயில துதி இருக்கணும். புலம்பல் இருக்க, ஊறி அடிச்சுட்டே கூட வாயில எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன கடந்துச்சு, வாயில புலம்பல் இருக்க கூடாது. வாயில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி மகிமை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு கர்த்தரை உயர்த்துகிற துதி வாயில இருக்கிறவன தான் கொம்பை உயர்த்துவார், பாதையை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார். சங்கீதம் 27:4 போடப்பட்டிருக்குது, ஆலயத்தை நான் நேசிக்கிறேன், ஆகவே என்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில என்னை உயர்த்துகிறேன். யாருக்கு உயர்வு உண்டு தெரியுமா? எவர்கள் ஆலயத்தை நேசிக்கிறார்களோ அவங்க தலையத்தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. துதி முக்கியம், ஆலயம் முக்கியம். ஆலயத்தை வாரத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்க்க கூடாது. எப்பொழுது ஆலயத்து மேல பற்றுதல் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். சரீரமாகிய ஆலயமும் முக்கியம், கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஆலயமும் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. 6 நாள் சரீரமாக ஆலயத்தை பராமரிங்க, 7வது நாள் தேவன் ஏற்படுத்தின ஸ்தலத்துல வந்து தெய்வத்தை ஆராதிக்க பழகுங்க. இந்த 2ஐயும் விட்டுறக்கூடாது. சரீரமாக ஆலயமும் முக்கியம், கட்டிடமாக ஆலயம் முக்கியம். 6 நாள் சரீரமாக ஆலயத்தில் வீட்டுல போய் நல்ல ஆராதனை பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆலயத்துல. 7வது நாள் தேவன் ஏற்படுத்தின ஆலயத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப முக்கியம். புரியுதா? ஆலயத்தை அவமதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உயர்வை தர மாட்டார். ஏன் குடும்பம் கஷ்டப்படுது, ஏன் வாழ்க்கை கஷ்டப்படுது, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் நல்லது நடக்கு, எனக்கு ஏன் வர மாட்டேங்குது? கர்த்தர் இன்னும் உயர்த்தவில்லை. சில நேரங்களில் கர்த்தர் சொன்னீங்க எதிரியை உயர்த்தி நமக்கு பாடத்தை படிப்பிச்சு கொடுப்பார். இந்த ரூட்டை நீங்க படிச்சுட்டு அப்போ பாடத்தை புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நீங்க வெறுக்கிற ஆளை கர்த்தர் உயர்த்துவார். ஏன் தெரியுமா? அப்பயாவது என்கிட்ட வந்து கேட்பீங்க, ஏன் ஆண்டவரே அவங்களை உயர்த்துறீங்க? அப்படி கேட்கும்போது கர்த்தர் பதில் சொல்லுவார், நீ ஒழுங்கா தான் உன்னை உயர்த்திருப்பேன், நீ சரியில்லாதனாலதான் சத்துரு என்ன பண்ண? பீலையாமை கர்த்தர் பேச விரும்பினா, கவனிங்க, பீலையாமிட்ட கர்த்தர் பேச விரும்பினா இவன் வாய் அடைச்சினா, காதை அடைச்சினான். கர்த்தர் பார்த்தாரு, ஒரு ஆள்கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும்? அவன்கிட்ட இருக்க கழுத வாயை தர, கழுத காதை தர, காதுல பேசுறாரு. இதை பேசுறான். நீங்க கழுதைக்கு போய் கர்த்தர் பேசுறாரு, இதை பேசுறான். கழுதை துளியல கூட மதிக்கல, கழுதையை போட்டு அடிக்கிறான், கழுதையை கேவலமா நினைக்கிறான், எனக்கு சேவை செய்யற கேவலமா நினைக்கிறான். கேவலமா நினைக்கிறதை கர்த்தர் மேன்மைப்படுத்து, மேன்மையானவனை கீழே தள்ளினார் ஆண்டவர். கழுதை மேல நிக்குது, கீழே கழுதை காலுக்குள்ள நிக்கிறான். கர்த்தர் ரூட்டை மாத்திடுவாருங்க. இதை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல சந்தர்ப்பங்களில நமக்கு பின்னாடி இருக்கிற ஆள் முன்னாடி போவாங்க, நமக்கு முன்னாடி போய் ஏன் முன்னாடி போறாங்க? நீ ஒழுங்கா இருந்தா அவனுக்கு முன்னாடி நீ போயிருப்ப. நீ சரியில்லாதனால தான் உனக்கு பாடத்தை படிப்பிச்சு கொடுக்கதான் உன்னை இங்க நிக்க வச்சுக்க. இப்பயாவது திறந்து ஆலயத்தை நேசிக்கணும். புரியுங்களா? கர்த்தரை உயர்த்தணும். 3வது, கர்த்தர் யாரை உயர்த்துவா தெரியுமா? ரோமர் 8:39 போட்டிருக்கு, உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் போதும். யாரை நம்பி உயர்த்துவா தெரியுமா? கவனியமா, என்ன உயர்த்தினாலும் இவன் என்னை நேசிக்கிறதை விட மாட்டான்னு சொல்லி யாரை நம்புறாரோ அவனை மட்டும்தான் உயர்த்து. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு கொஞ்சம் உயர்த்திட்டா போதும், கர்த்தரை நேசிக்கிறத விட்டுருவாங்க, ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. ஒண்ணும் இல்லாத போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் அழுதவங்க, ஒண்ணும் இல்லாத வைராக்கியமா இருந்தவங்க கொஞ்சம் கர்த்தர் கொம்ப உயர்த்தணும்னே, கொஞ்சம் கர்த்தர் பாதையை உயர்த்தணும்னே, கொஞ்சம் தலையை உயர்த்தணும்னே, ஆண்டோடைய அன்பை விட்டு தூரமா போறவங்களுக்கு
அடுத்த கட்ட உயர்வு அவங்களுக்கு வராது. யாரை நம்பி உயர்த்துவார்? என்ன உயர்த்தினாலும் என்ன மேன்மைப்படுத்தினாலும் என் அன்பை விட்டு போக மாட்டாயா, என்னை அப்படியே லவ் பண்ணிட்டே இருப்பாயா அப்படின்னு யாரை ஒருவர் நம்புகிறாரோ அவனுக்கு எழுதுகிறார் ஆண்டவர், எப்பொழுதும் உன் கொம்பை உயர்த்துவேன், எப்பொழுதும் உன் பாதையை உயர்த்துவேன், எப்பொழுதும் உன் தலையை உயர்த்துவேன். நம்புப்பா. இந்த வார்த்தையை நீ பிடிச்சுக்கோ. ஆமாம் சொல்லுங்க. சில பேர் இந்த வசனத்தை எழுதும் பொழுது, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, 3 நாளைக்கு முன்னாடி தியானிச்சேன், காலையில் உட்காந்து கர்த்தர் எழுத உதவி செஞ்சார். எழுதும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இந்த வசனத்தை கேட்கிற அநேகர் என் ஆதி அன்பை விட்டுட்டாங்க, ஆதி அன்பை விட்டுக்கிட்டு பெயர் கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த வார்த்தை திரும்ப நான் யோசிக்கல, ஆவியான மறுபடியும் போடுறார். நிறைய பேர் வாழ்க்கையில திரும்ப எடுக்க போகிறோம். ஆதி அன்பை இழந்து கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இழந்த அன்பை திரும்ப பெற்றுக்கோ, நீ நினையாத உயர்வு உனக்கு வரும். ஆமாம் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நேசிக்க விட்டுறாதீங்க, யாருக்காக விட்டுறாதீங்க, எதுக்காக விட்டுற. பிசாசு கொடுப்பான், கர்த்தரை நேசிக்க விடாம நம்மளை பிஸி ஆக்கிக்கிட்டே இருப்பான், கர்த்தரை லவ் பண்ண விடாம நம்மளை பிஸி ஆக்குவாங்க மனுஷங்க. ஒருவனுக்கு இடம் கொடுக்காத. அது மனைவியா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பை எவனுக்கு ஷேர் பண்ணாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. முழு லவ் கர்த்தருக்கு மட்டும்.